இந்த நாளுக்காக தான் நிறைய பேர் காத்திருந்தீங்க. 45 நாள் விரதம் இருந்திருப்பீங்க, 21 நாள் விரதம், 9 நாள் விரதம், 6 நாள் விரதம், 11 நாள் விரதம் என்று ஒவ்வொருத்தவங்க அவங்கவுங்க சூழ்நிலைக்கேற்ப விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செஞ்சிருப்பீங்க. இன்றைய நாளோட உங்களுடைய விரதம் நிறைவடையும். இன்றைய நாள்ல உங்க வீட்டுல முருகப்பெருமானுக்குரிய வேல் அல்லது சிலை இருந்தா கண்டிப்பாக அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்க. இப்போ சில பேர் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்வீங்க. சில பேர் விரதமே இல்லாம இருந்திருந்தா கூட பரவாயில்ல, வீட்டுல முருகப்பெருமானுக்குரிய வேலோ அல்லது சிலையோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த சிலைக்கும் வேலுக்கும் அபிஷேகம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொன்று நான் மெயினாக ஒன்று சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் தைப்பூச விரதம் இன்னைக்கோட முடிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ 45 நாள் நீங்கள் விரதம் இருப்பீங்க, இல்லை 21 நாள், 6 நாள், எவ்வளோ நாள் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செஞ்சிருந்தாலும் இன்னைக்கு தைப்பூச விரதம் நிறைவடைந்த உடனே இன்னைக்கு உடனே அசைவம் சாப்பிட வேணாம். இன்னைக்கு மட்டும் நீங்கள் அசைவம் தவிர்த்து விட்டு நாளைக்கு கூட நீங்கள் அசைவம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்கும். ஓகே, 45 நாள் நம்ம விரதம் இருந்தோம், 21 நாள் நம்ம விரதம் இருந்தோம், இன்னைக்கு விரதம் முடிஞ்சிருச்சு, ஸோ அதனால இன்னைக்கு நம்ம அசைவம் எடுத்துக்கலாம், அசைவம் சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க.